மாமா சொரைக்கா கூட்டு இருக்கு. வைப்பா. வாடா வாடா. உங்களுக்கு மாமா ஞான மாமா அம்மா இருக்கு. அதெல்லாம் வேணாண்டா. வேண்டாமா? ஏ தர்சா இதான் கல்யாண மாப்பிள்ள சாப்பிடுப்பா. வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, வளைச்சு பிடிச்சு சாப்பிடணும். மாமா அம்மா இருக்கு. சாம்பார் ஊத்துறா என் கையால வச்சது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாத்த உங்க கை பக்கம் யாருக்காவது வருமா? இந்தா, சரி. யாருக்கு சாம்பார்? சக்தி மாமா அம்மா இருக்கு. மூத்தவனுக்கு வீடா? மாமா கொஞ்சம் சாம்பார். கவுச்சு வைக்க முடியலையேப்பா, நாளைக்கு பண்ணிடுறேன். அம்மா நீ வச்சிருக்கிற கத்திரிக்காய கவிச்சு மாதிரி தான் இருக்கு. மாமா எல்லாரும் கவலை இல்லாம சாப்பிடுங்க, அப்பதான் வயிறு நிறையும். என் தம்பி மாரோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடல, வயிறு மனசெல்லாம் நிறைஞ்சிருப்படா. ஏப்பா நீங்களாம் சின்ன வயசுல அரை தூக்கத்தில் எழுப்பி அம்மா சோத்தை உருட்டி உருட்டி உருண்டை சோறு பிடிச்சி கொடுக்க ஞாபகம் இருக்காமா? கதிரே இந்த ஞானம் போயிருக்காடே பாஞ்சிக்கிட்டு வருவான்டா, முக்கா சட்டி சோறை தின்னு விடுவான்டா. என்ன இப்படி உப்பி போயிருக்க காரணம் என்ன? அன்னைக்கு அப்படி சோறு தின்னத. சும்மா இருப்பா, கண்ணு பட போகுது என் பிள்ளைக்கு. பாருமா நீ சொல்லு. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீ கொண்டாரு அரிசி வச்சு பொங்கி இதுகளுக்கெல்லாம் ஊட்டிட்டு மிச்சம் இருந்தா நாம தின்போம், இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கும். உன் தம்பிங்களுக்காண்டி எத்தனை நாள் பட்னியா கடந்திருப்போம். ஏத்த சென்டிமெண்ட் எல்லாம் விடுங்க. அப்ப வசதி இல்ல, தண்ணியை குடிச்சிட்டு படுத்தேய. இப்பதான் இம்பிட்டு இருக்குல்ல, எடுத்து அள்ளி போட்டு சாப்பிட வேண்டியதானே.